சரி 518 டிக்ளேர் பண்ணும்போது ஆனா டிக்ளேர் பண்ணி டிசைட் பண்றேன்னா நீ 625 வரைக்கும் போயிடணும். See, நானா இருந்தா you can say it's hindsight or whatever it is. See, என்ன ஆயிடுது, the lead வந்து 518 first innings, but lead actually பார்த்தா not a big lead. ஏன்னா after the ஆஸ்திரேலியா உதவாங்க நம்மள்ட்ட இந்தியாட கல்கட்டால ஃபேமஸ் டெஸ்ட் வேர் டிராவிட் லக்ஷ்மன் ஸ்கோர் பண்ணி உதவாங்க அந்த ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் நீ பார்த்தா நானும் கொடுத்திருந்தேன் இது பண்ணிடுவாங்க. நீ ஏன்னா லாஸ்ட்ல சேஸ் பண்ணும். நீ சொல்ற மாதிரி எஸ் ஒரு 250 அடிச்சிருந்தா could have been a very very interesting மேட்சா இருக்கலாம். அங்கதான் என்ன பண்ணிருக்கணும், நீ ஃபாலோ ஆன் கொடுக்காம நீ பசாம ஆடிட்டு லாஸ்ட் இன்னும் ஒரு ஹாஃப் டே கூட ஆடிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணா, ஆர் இன்னும் சே ஒரு 1 டே ஆடிட்டு 1.5 days அவங்களை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சோ எஸ் இட்ஸ் ஒன்லி திங் இஸ் ஒன் குட் திங் இஸ் ஃபாலோ ஆன் கொடுத்து வின் பண்ண முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவ் இந்தியாவுக்கு அதையும் நீ பார்க்கணும். அது குட் பாசிட்டிவ் ஆஃப் இந்தியா. இல்ல ஃபாலோ ஆன் கொடுத்து எங்களால் வின் பண்ண முடியும் அப்படின்னு தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். நாங்க 518 படிச்சது ஃபாலோ ஆன் கொடுத்து வின் பண்ண முடியும். பட் நான் 518 நான் டிக்ளேர் பண்ணேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் தட் 518 டிக்ளேர் பண்ணாங்கன்னு. அவன் ஆடுதான், ஆனா 6 அடிச்சான் சைக்கலாஜிக்கலி ஒரு அவுட் ஆஃப் கேம் இல்லையா. சோ நான் நினைச்ச 6 வரைக்கும் போவானு. பட் கமிங் பேக் டு தட் ஃபர்ஸ்ட் இன்னிங் டோட்டல் 518 பேசிச்சு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் லெவல்ல கிரிக்கெட் ஆடுறான். நான் சத்தியமா சொல்றேன், அவன் ஷார்ட் செலக்ஷனா இருக்கணும், ஷார்ட் மேக்கிங் கெப்பாசிட்டியா இருக்கணும், அண்ட் கன்வெர்ட்டிங் திஸ் இன்டு பிக் ஹண்ட்ரட்ஸ், அமேசிங் குவாலிட்டி. ரன் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்ச 300 அடிச்சிருப்பாங்க இந்த டெஸ்ட் மேட்ச். 300 பிரெடிக்ட் பண்ணேன் ஜிகா. பாரு தட் இஸ் 100s பாரு. ஓய்யோ திஸ் கோர்ஸ்ல பார்த்தா பிஃபோர் 20 டான் பிராட்மேன் பக்கத்துல வந்துட்டான்டா அவன். 8 டான் பிராட்மேன் 5. அமேசிங் ஃபேண்டாஸ்டிக் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். சூப்பர், கூடோஸ் டு ஹிம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கா இந்த பையனுக்கு அப்பிடைட் ஃபார் ரன்ஸ், பீட் 2020 பீட் 1 days அவன் அடிச்சுட்டே இருக்கான். ரன் மிஷின் ஆயிட்டான் அவன், which is something fantastic. Hey, fantastic யஷஸ்வி, தூள் மச்சான், நீ வேற லெவல்ல ஆடி இருக்க. தூள் சக்கா ஃபான்ஸ் மச்சி. அதுதான் ஜிகா, இது வந்து நான் அங்க கமெண்ட்ரியில ஷோல இருக்கும்போது கேட்டேன். and now I want to ask you this question. In search of the diamond that is Shubman Gill, have we forgotten the gem that is Yashasvi Jaiswal, who could be the real gem in your all three format players? 100% he's an all three format player. No two ways about it. நம்ம பேசிருக்கோம் நம்ம ஷோல நிறைய. He's an all three format player. T20 record is brilliant. One day he will do very well. He's not giving ample chances. கொடுக்கலாம், அது நல்லா அடிப்பான் எல்லாம். See, his game is a natural game. See, புரிஞ்சுக்கோங்க viewers, அவன் natural game ஆடுறான். He's not a guy who's made it up. His game is a flow of the bat. Left hand drives, உட்டு தட்டு கட்டு, and தில்லுக்கு இறங்கி அடிக்கிறான் போட்டு ஷாட்ஸ், and சில மீடியம் பேச இறங்கி வந்து அடிக்கிறான். So சூப்பர் ஆடுறான். But அதனால I think he's a definitely all format player. No two ways about it. Yashasvi Jaiswal.